வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷாலனின் பேசுறேன். இப்ப என்னோட வயசுள்ள ஒருத்தவங்க, அந்த 40லேருந்து 45 வயசுள்ள ஒருத்தவங்களுக்கு கால்ல எப்படி வீக்கம் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, என்னோட ஒரு ஒரு 2 சொட்டு எண்ணெய் இந்த கால்ல இப்ப விட்டோம்னா, அதுக்குள்ள நிக்கிற அளவுக்கு ஒரு குழி. அவங்களோட இந்த சைடுலாம் பாருங்க எவ்வளோ பெரிய வீக்கம் இருக்குன்னு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவங்க ஜஸ்ட் இந்த பேண்ட்டோட இந்த இந்த முடிச்சு இந்த இடம் கூட ஒரு வீக்கம் தெரியுது பாருங்க. அந்த தையல் கூட அவங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் படிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வீக்கம் எல்லாருக்குமே ஏன் வருது? ஒரு 60% ஆஃப் பாப்புலேஷன் இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதாவது கொரோனாக்கு அப்புறம் எல்லாருக்குமே நீர் உடம்பாகுது. ஹைட்ரோஜினாய்ட் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அதாவது நீர் உடம்பு. அவங்க ரொம்ப வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அவங்க உடம்புல. அவங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு வேர்க்கும், கொலஸ்ட்ரால் கூட இருக்கும், மூச்சு வாங்கும், நிறைய ஃப்ளூயிட் உடம்புல அக்யூமுலேட் ஆகும். யூஸ்வலாக கிட்னி உடம்புல இருக்கிற நீரை ஃபுல்லாக வடிகட்டி யூரின் அனுப்பிட்டு இப்படி பண்ணணும். அந்த யூரினே ஃபோர்ஸாக ஒரு உஸ்ன்னு ஒரு சவுண்ட் இருக்கணும். ஆனால் அப்படி ஆகாமல் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களோட யூரின் ஸ்லோவாக ஒழுகுற மாதிரி போயிட்டு உடம்பு ஃபுல்லாக ஃப்ளூயிட் ஆயிடுது. இப்படி வச்சு படுத்திருந்தாங்கன்னா இங்கே இம்ப்ரெஷன். இப்போ ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்தாங்கன்னா அதோட இப்போ இந்த ஒரு குழி எங்கெங்கே என்ன இருக்கோ அதோட பள்ளம். இப்போ இப்படி வச்சு தூங்கிட்டே முழிச்சா இந்த சைடில் ஒரு பள்ளம், ஃபேஸில் எந்த பக்கம் வச்சு தூங்குறாங்க அப்படி பள்ளம், கையில் உடம்புல எல்லாத்துலேயுமே அந்த ஃப்ளூயிட் நிறைய அக்யூமுலேட் ஆகுறது. இது ஒரு பெரிய அலாம். சோஷியலாக ஒரு பெரும் ஜனத்தொகையை பாதிக்கக்கூடிய, கவனம் செலுத்தப்படாத ஒரு பேர் ஆபத்துன்னு நான் சொல்வேன். இதுக்கு என்னெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணணும், என்னெல்லாம் உணவில் சேர்த்தணும், எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இது வரைக்கும் நானே ஏற்படுத்தாமல் இருக்குது. எனக்கு ஒரு வருத்தம் தான். பட் சில வீடியோவில் ஒரு அவுட்லைன் சொல்லியிருப்பேன். ஆனால் சின்னதாக பெருசாக நான் வீடியோ போடலை. இப்போ இவங்கள மாதிரி தான் நம்ம உடல் எடையே ஒரு 6லேருந்து 7 கிலோ கூடும். மோஸ்ட்லி லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. வயிறு பெருசாக இருக்கும், வயிறு ஊதிக்கும். எதுக்காகனா அவங்களுக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி நிறைய வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கால் கையெல்லாம் வீங்கும். பட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப ஆகி வெயிலே நம்ம தோலில் பட்டா கூட அது அப்சர்வ் ஆகி விட்டமின் டியை கன்வெர்ட் ஆகாமல் ஜென்ரலாக எர்கோஸ்டிரான் லேயரில் பட்டு மெலனின் பிக்மெண்ட் உற்பத்தி ஆகணும். அது பண்ணாமல் நிறைய விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆகி அதனால் உடம்பு வீங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது, வீங்குதா மேம் அப்படின்னு எங்கள் டாக்டர் காரைக்குடியில் டிஸ்கஸ் பண்ணாங்க என்கிட்ட. நான் அது மட்டும் இல்லைங்க சார், இந்த போஸ்ட் கோவிட் ஆஃப்டர் திஸ் இந்த வைரஸ் உடம்புலேருந்து போகலை. நம்ம அந்த ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்கு வந்துச்சு. எப்படி ஒரு அம்மா போடுது, சிக்கன் பாக்ஸ் வருது, ஒரு ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா என் உடம்புலேருந்து அது போகாது. நம்ம எப்போ செக் பண்ணாலும் நம்ம உடம்புல ஐஜிஜி பாசிட்டிவாக தான் காமிக்கும். ஒரு தடவை அம்மா போட்டவங்களுக்கு நீங்கள் சிக்கன் பாக்ஸ் திருப்பி செக் பண்ணால், ஒரு தடவை தடுப்பூசி போட்டவங்களுக்கு நீங்கள் திருப்பியும் டார்ச் டெஸ்ட் எதாவது எடுத்தால் உங்களுக்கு ஐஜிஜி பாசிட்டிவ் காமிக்கலாம். ஒரு தடவை போனவங்களுக்கு காமிக்கும். மோஸ்ட்லி ஐஜிஎம் தான் கரண்ட் இன்ஃபெக்ஷன், பாஸ்ட் இன்ஃபெக்ஷன் தான் ஐஜிஜி. ஆனால் இந்த மாதிரி கோவிட் போனவங்களுக்கு அந்த வைரஸோடைய தாக்கம், அந்த வைரஸ் நம்ம உடம்பை அஃபெக்ட் பண்ண உடனே நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் அதை விட ஜாஸ்தியாகி அதை குறைச்ச உடனே நம்ம அதுலேருந்து ரெசிஸ்டன்ட் ஆயிடுறோம். ஆனால் அது பாசிவாக என் உடம்புல இருக்கு என் வாழ்நாள் முழுக்க. என்னெல்லாம் அது பண்ணுன்றது சயின்டிஸ்ட்கே ஒரு ஆச்சரியம் தான். அது புதுசு தான். பிகாஸ் அவங்க அடுத்தடுத்து அது எப்படி பரிணாமம் மாறுது, என்னென்ன வருதுன்னு வரது வச்சு தான் சொல்ல முடியும். நான் கிளினிக்கில் ஒவ்வொரு பேஷண்ட்டும் காஸ் கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். என் சிம்டம்ஸ் கேஸ் டேக்கிங் எடுக்கும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா சிம்டம்ஸும் நோட் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். அப்போ நிறைய பேர் என்னோட வாட்ச் கட்னா அது பெரிய குழி இருக்குது, வளையலுடைய இம்ப்ரெஷன் இருக்குது, படுத்து தூங்கி எஞ்சி ஒரு பேஷண்ட் என் ஃபேஸ் ஒரு பக்கம் பள்ளமாயிடுச்சு. மாடியில் எங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க ஆக்சுவலி மேம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி கிட்ஸோட. அவங்க என்னை பார்த்துட்டு மேலே போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. நான் அப்போ சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ளூயிட் நிறைய இருக்குது, உங்கள் தொப்பை லிவரை கிளென்ஸ் பண்ணும். இப்போ ரொம்ப சிவியர் அஃபெக்ட் ஆகி அட்மிட் ஆகி நிறைய ஸ்டீராய்ட் போட்டு நிறைய மருந்து மாத்திரை போட்டு காப்பாற்றிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திருப்பியும் அவங்க லிவரை கிளென்ஸ் பண்ணலைன்னா லிவர் டேமேஜ் ஆகிருக்கும்ல. இப்போது மஞ்சக்காமலை இருக்கும்போது நீங்கள் ஒரு காய்ச்சல் மாத்திரை போடாதீங்க அப்படின்னு ஆங்கில மருந்துல சொல்கிறாங்க. ஏன்னா இது போட்டால் லிவர் ஃபெயிலியர் ஆயிடும்ன்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு நம்ம அவ்வளோ ஆன்டிபயோட்டிக், ஸ்டீராய்ட்ஸு, இன்ஜெக்ஷன்ஸு, அவ்வளோ பிளட் தின்னர்ஸ் எல்லாமே போடுறோம்.
போட்டுட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த லிவரை நம்ம பார்க்காம விட்டால் கூட உடம்புல ஃப்ளூயிட் கலெக்ட் ஆக ஆரம்பிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால தான், லிவர்னால தான் மல்டி சிஸ்டம், கிட்னி எல்லாத்தையுமே அதை போய் அடிக்குது. ஸோ அவங்க மாடியில் போய் தூங்க போனவங்க என்ன பண்ணாங்க, நான் மாடியில் போய் தூங்கும்போது அவங்க இப்படி கையை வச்சு தூங்கிட்டாங்க. ஒரு 2 hours தூங்கியிருப்பாங்க, என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க. தூங்கிட்டு ஒரு 2 hours கழிச்சு அவங்க எந்திரிச்சு கண்ணாடி பக்கமாக அவங்க ஃபேஸ் இந்த பக்கம் வந்து ஒரு பள்ளமாக இருந்திருக்கு. அவங்க எந்திரிச்ச உடனே அவங்க அந்த வீக்கம், நம்ம முகம் வீங்கி இருக்கு. நான் சொல்கிறேன் மேம், நீங்கள் முன்னாடிக்கு ஒரு 7-8 kgs வெயிட் ஏறி இருக்க மாதிரி இருக்குது. அதே டயட், அதே எக்ஸசைஸ், அதே தான் பண்ணுறேன், ஏன் வெயிட் என்ன தெரியல 8 கிலோ ஏறி இருக்கேன். நான் சொன்னேன் அப்போ உடம்புல ஃப்ளூயிட் கூடுது. அந்த தண்ணி சத்து ஒரு 3-4 லிட்டர் எக்ஸ்ட்ரா உடம்புல தேங்குச்சுன்னா வெயிட்ல ஒரு 5 கிலோ கூட காமிக்கும். ஆனால் நான் வந்து சாப்பாடு அதே தான் சாப்பிட்ருப்பேன், எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன், நான் எதுவுமே பண்ணல. ஆனால் என் வெயிட் கூடுது. உடம்புக்கு நீரை ஃபுல்லாக வடிச்சா வெயிட் கம்மியாகும். புரியுதுங்களா? அவங்க வந்து இப்படி வச்சு படுத்துட்டு இந்த பக்கமே பள்ளம் ஆயிடுச்சு எனக்கு முகம். நான் வந்து எனக்கு முகம் என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பக்கம் மட்டும் அமைங்கிடுச்சு, தலையில் ஏதோ கேன்சர் லெவலுக்கு பயந்துட்டு வந்து இப்படி வச்சு தூங்கியிருக்காங்க. இங்கேருந்து இப்படி பள்ளம் ஆயிடுச்சு. பயந்து வந்து அழுது வெளியே ரூம்குள்ள வேற பேஷண்ட் இருக்காங்க, வெயிட் பண்ண கூட ரெடியால. எந்திரிச்சு அவங்க கண்ணாடியை பார்த்துருக்காங்க. நேராக கண்ணாடி தானே இருக்கு எங்கள் மாடியில். கண்ணாடி பார்த்தோன்னே இங்கே ஒரு பள்ளம் தெரிஞ்ச உடனே என்னமோ ஆயிடுச்சு ஃபேஸ்ன்னு நினச்சி பயந்து கீழே ஓடியது. அப்புறம் நான் சொன்னேன் இது ஃபுல்லாக ஃப்ளூயிட். காலில் ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுது. கால் வீங்கி, முட்டி வரைக்கும் வீங்கி, தொடை வீங்கி, வயிறு வீங்கி, நெஞ்சு, அப்புறம் தான் ஃபேஸ். ஸோ கையில் இங்கே எங்கேயாவது நீங்கள் வளையல் போட்டு அந்த பள்ளம் இருக்குன்னா காலில் தான் வருது. இந்த ஃப்ளூயிட் வந்து மேலேருந்து கீழே கனெக்ட் ஆகவே இல்லை. இதெல்லாம் நான் என்னோட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயம். ஃபேஸ்லேருந்து கீழே இல்லை மொத்தமாக உடம்புலேயே கலெக்ட் ஆகலை. மோஸ்ட்லி ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே உட்காந்தே இருக்கிறதுனாலயா நான் யோசித்தேன். ஃப்ரம் காலிலேருந்து தொடை, வயிறு, அப்படியே ஃபேஸ், இப்படி தான் அவங்க வீங்கிட்டு போகிறாங்க, பிலோ அப்வர்ட்ஸ். ஸோ ஃப்ளூயிட் வந்து கிட்னி கம்ப்ளீட்டாக உடம்புல இருக்க ஃப்ளூயிட் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி வெளியேற்ற முடியாமல் பிளாடருமே வீக்னஸ் ஆகுது. போஸ்ட் கோவிடாக நிறைய பேர் பிளாடர் இன்ஃபெக்ஷன், சிஸ்டைட்டிஸ், யூரின் போய் முடிக்கும் போது வலியோடு தான் வராங்க. என்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இல்லை, போகும்போது இல்லை, போய் முடிக்கும் போது. கிட்னி ஸ்டோன்லாம் மோஸ்ட்லி போகிறதுக்கு முன்னாடி, போகும்போது வலி எரிச்சல் இருக்கும். போய் முடிக்கும்போது வலிக்குதுன்னா சிஸ்டைட்டிஸ், நீர்ப்பை புண்ணில் தான் எண்ட் ஆஃப் யூரினேஷனில் டிப் ஆஃப் யூரித்ராலையோ இதுலையோ அது இன்ஃபெக்ஷன். உங்களுக்கு புரியுதுங்களா? பிளாடர் மசில்ஸே வீக் ஆயிடுது, முக்கி போகணும். இன்னொன்று குத்த வச்சு இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்தோம்னா கால் வந்து மடங்கிடும், வயிற்று அமுக்கும். ஸோ ஒரு ப்ரெஷரில் யூரின் வெளியேறும். இது நேச்சுரல் மெக்கானிசம். ஆனால் எல்லாருமே இப்படி உட்காந்த மாதிரி தானே இந்தியன் டாய்லெட்டில், வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போகிறோம். ஸோ நம்ம அப்டமன் மசில்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு முக்கிறதுக்கு, யூரின் போகிறதுக்கு. அந்த யூரினே அந்த ஃபோர்ஸ் இல்லாமல் ஒழுக தான் செய்யும். இதுக்கப்புறம் இந்த ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும். முட்டி வரைக்கும் புடவை தூக்கிட்டு காலை 10 minutes வெயிலில் வைக்கணும். சன்லைட், அப்புறமா வந்து சால்ட் கம்மி. 3வது, வாரத்தில் 3 நாளாவது சொரக்காய் ஜூஸ், ஒரு நாள் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், ஒரு நாள் பார்லி கஞ்சி குடிச்சே ஆகணும் உடம்புல இருக்க ஃப்ளூயிடை வெளியேற்ற. இதை நீங்கள் செய்யாவிட்டால் மருத்துவத்தில் பல மருத்துவரை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்ட்டு டேட்டா வந்துட்டால் ஈஸி, நான் சரி பண்ணிடுவேன். ஏன்னா இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இதை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த உடம்பு ஃபுல்லாக இப்படி ஃப்ளூயிடுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணுற கை வைத்தியம் தான் அது. ஆனால் க்யூர் வந்து இதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது, ஹோமியோவில் சூப்பராக ஒரு மெடிசன் இருக்குது. உடம்புல இருக்கிற ஃப்ளூயிடை ஃபுல்லாக வடித்து பிழிஞ்சு. இப்போ நான் ஒரு தடவை என்னோடய கால் வீக்கத்தை காமிச்சேன். இப்போ பாருங்கள், இப்போ என்னோடய எலும்பை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது தெரியுதாடா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வீக்கமே இல்லை. ஸோ நான் முன்னாடி காமிச்சேன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. நான் உட்காந்து கிளினிக்கே பார்த்து தொங்க போட்டு நான் ஒரு ஸ்டூல் வச்சுக்கிட்டேன். இங்கே கீழே இப்படி ஸ்டூல் வச்சு காலை தூக்கி மேலே வச்சுக்கிறேன் ஸ்டூல் மேலே. இது வந்து டிபெண்ட் பொசிஷன்னால ஒரு நாளைக்கு 12 hours 8 hours அட்லீஸ்ட் மினிமம் 8 to 12 hours நான் உட்காருவேன் ஒரு நாளைக்கு. ஸோ ஒரே இடத்துல நடுவில் 2 தடவை தான் ரெஸ்ட் ரூம் கூட எழுந்திரிப்பேன், 2 தடவை 3 தடவை அப்படியே உட்காந்துனா மறந்து போயிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுறோம். அப்போ இப்போ வந்து இந்த ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிறதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கிராஜுவலாக அது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னா, என்ன நான் அந்த அவங்களுக்கு மல்டி சிஸ்டம் ஃபெயிலியர் போகிற வரைக்கும், மூச்சு வாங்குற வரைக்கும், எப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ரொம்ப டைட்டாக மூச்சு வெளியே விட கஷ்டமாக இருக்கும்.
ஏன்னா வயிற்றுல ஃப்ளூயிட் அதிகமாகறதுனால டயஃப்ரமை போர்டு மாதிரி ஆக்கிடுது. ஸோ சாப்பிட்ட உடனே எனி லிவர் ப்ராப்ளம் மூச்சு வெளியே விட கஷ்டமாக இருக்கும். ஆனால் போஸ்ட் கோவிட்ல கடைசி ஸ்டேஜில் டயஃப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ், அதாவது டயஃப்ரம்ன்றது நெஞ்சையும் வயிற்றையும் பிரிக்கிற நடுத்தோல். ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டேன், பட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது பார்த்தாங்கன்னா புரிஞ்சிடும். நடுவில் ஒரு தோல் இருக்குது. இந்த தோல் வந்து நெஞ்சில் இருக்கிற நுரையீரல் ஹார்ட்டையும் வயிற்றையும் பிரிக்கிற நடுவில் ஒரு லேயர். இந்த லேயர் வந்து நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும் போது கீழே போய் வயிறு வெளியே வரணும். வயிறு உள்ளே போய் இது இப்படி கூம்பு மாதிரி ஆகி லங்ஸை சுருக்கணும் மூச்சு வெளியே விடணும். இது சப்ளை பண்ணுற நர்வ் பேர் ஃப்ரீனிக் நர்வ். இந்த டயஃப்ரம் சப்ளை பண்ணுற நர்வ் பேர். காக்ஸாக்கி வைரஸ், கொரோனா வைரஸ், இந்த மாதிரி எனி வைரஸ் வந்து இந்த ஃப்ரீனிக் நர்வ் அஃபெக்ட் பண்ணி இந்த டயஃப்ரமை பெராலிசிஸ் ஆக்கிடும். பெராலிசிஸ்னால் அது செயலிழக்க வச்சிடும். பெராலிசிஸ் ஆச்சுன்னா டயஃப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ். இது பேர் தான் கில்லியன் பேர் சிண்ட்ரோம். இது பிஹைண்ட் ரூட்ஸில் நான் தான் பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உலகமே இதை பற்றி பேசினாங்க. வேர்ல்டில் எந்த சயின்டிஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசினேன். இது வந்து என்னென்னா டயஃப்ரக்மேட்டிக் பெராலிசிஸ் ஆகுது. அதனால தான் அப்போ மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வரல, மூச்சு வெளியே விடும் போது இது மேலே போல வயிறு உள்ளே போய் ஆப்போசிட் ஆகுது வயிறு. அதனால தான் குப்புறப்படுத்த சொல்லிடுறோம். குப்புறப்படுத்திட்டா வயிறோட வேலை பெருசாக இல்லை, டயஃப்ரம் பெருசாக தேவைப்படாது. லங்ஸ் உள்ளே இழுத்து வெளியே விடும். பிளட்டு கிளாட் ஆகுது, ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் ஆகலை. அதனால தான் 100% ஆக்சிஜன் கொடுத்தா கூட கொயாகுலேட் ஆயிடுச்சுன்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாமல் உயிருக்கு ஆபத்தாகுது. அப்போ எல்லாருமே ஆக்சிஜன் வைக்கணும்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நம்ம சுற்றி பிரபஞ்சம் ஃபுல்லாக ஆக்சிஜன் தானே இருக்குது. நம்ம நிலாலையோ வேற ஒரு பிளானெட்ல இல்லைல்ல, எதுக்கு ஆக்சிஜன் வைக்கணும்? இந்த ஆக்சிஜன் ஏன் என் உடம்பு எடுத்துக்கல? அப்போ கொயாகுலேட் ஆகுதுன்றது ஃபஸ்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணேன் பிஹைண்ட் ரூட்ஸில். இதெல்லாம் டேட்டோட எப்போ நம்ம பேசணும்லாம் இருக்கும்ல ரெக்கார்டிக்கெல்லாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஆக்சிஜன் வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஏன் உடம்பு ஆக்சிஜன் எடுத்துக்கல? சுற்றி பிரபஞ்சம் ஃபுல்லாக ஆக்சிஜன் தானே இருக்குது, அதை என் லங்ஸ் எடுக்கணும்ல. நான் சுவாசிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆக்சிஜன் இல்லாதனால என்னால் ஆக்சிஜன் எடுக்க முடியாமல் இல்லை. அப்படி இருக்கிற எனக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வச்சா மட்டும் என்ன பிரயோஜனம்? ஸோ என் லங்ஸில் அந்த டிரான்சிஷன் நடக்கலை, அது வந்து கிளாட் ஆகுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம், அதுலேருந்து தப்பிச்சதுனால மட்டும் நம்ம தப்பிச்சிட்டோன்னு இல்லை. இதை ஒழுங்காக பார்க்கலன்னா அதுக்கப்புறம் லங்ஸை சுற்றி ஃப்ளூயிட் கலெக்ட் ஆயிடுச்சு, ஹார்ட்டை சுற்றி ஃப்ளூயிட் கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஐசியூவில் அட்மிட் ஆவீங்க மூச்சு திணறல் வந்து. இப்பயும் இது போஸ்ட் கோவிடாக வர பிரச்சனைன்னு புரிஞ்சுக்காம போன வருஷம் கொரோனா வந்தவங்களுக்குலாம் அடுத்த சீசன் லைட்டாக ஃபீவர் வருது, உடனே அந்த லங்ஸ் ஃப்ளூயிட், அது ப்ளூரல் எஃப்யூஷன், நீங்கள் வந்துட்டு அசைட்டிஸ், ஹார்ட்டை சுற்றி ஃப்ளூயிட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதோட ட்ரீட்மெண்ட் முடியல. அதோடு நீங்கள் நிரந்தரமாக பேஷண்ட்டாகவே தான் இருக்க போகிறீங்க. புரியுதுங்களா? இந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இந்த பாடியை நீங்கள் லுக் அவுட் பண்ணணும். அப்போ நீங்கள் லிவரை ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இல்லாமல் உடம்பை வச்சுக்கணும். ஹைப்போ ப்ரோட்டீனியாலும் வீங்கும். ஆனால் நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் எடுத்தால் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு இவ்வளோ மில்லிகிராம் ப்ரோட்டீன், ஒரு 75 மில்லிகிராம் ப்ரோட்டீன் தான் ஒரு 75 கிலோ ஆள் எடுத்துக்கலான்னா, 75 கிராம்ஸ் ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கலான்னா, அவங்க வந்து ஒரு வேலைக்கே 1/4 கிலோ அந்த அளவுக்குலாம் சப்போஸ் சாப்பிட்றாங்க, மட்டன் சாப்பிட்றாங்க, மீன்ஸ் ரொம்ப ப்ரோட்டீனே சாப்பிட்டு கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இது வந்து என்ன சொல்கிறது, கிட்னி உடம்பு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஹை ப்ரோட்டீன் எடுத்தால் கிட்னிக்கு லோடு, லோ ப்ரோட்டீன் எடுத்தால் ஹைப்போ ப்ரோட்டீனிமியா ஆகுது. நீங்கள் ப்ராப்பராக ப்ரோட்டீன் எடுத்து கூட உடம்பு ஹைப்போ ப்ரோட்டீனிமியா கண்டிஷன் போகலாம். எப்படி? லிவர் ஒழுங்கா இல்லைன்னா. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த லிவரை கிளென்ஸ் பண்ணி உங்களோட உடம்புல அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகாமல் உடம்பை வந்து ஒரு டர்க்கி டவலை பிழிஞ்சு தேவையில்லாமல் உடம்புல வெறும் தசைகள் மட்டும் வலுவாக இருந்து, எலும்பு தசைகள் இருந்து எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பாடிக்குள்ளே மசில் டிஷ்யூஸ்குள்ளே எஸ்கேப் ஆகி போகாமல் அதை ஃபுல்லாக வடிகட்டி வெளியே தள்ளுறது எவ்வளோ முக்கியமான ப்ராசஸ். அப்படி நம்ம தள்ளிட்டா தான் பாதி க்யூர் ஆகும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது இப்போ நான் சொல்கிறது சீரியஸாக எடுத்துக்கலைன்னா 90% பாப்புலேஷன் வந்து ஏதாவது லாசிக்ஸோ டைட்டாரோ நீர் வடிக்கிற மாத்திரைகள் வாழ்நாள் முழுக்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உடம்புல ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாத்திரை போட்டால் வெளியேறும், போடலைன்னா உடம்பு வீங்கும்.
அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டேஜில் என் உறுப்பெல்லாம் பாதிக்க வச்சிடறேன். அப்போ இயற்கையாக நான் சொரக்காய், வெள்ளை பூசணிக்காய், பார்லி கஞ்சி, கொஞ்சம் நீர் வெளியேற மாதிரி உணவுகள், வாழைத்தண்டு இந்த மாதிரி நான் சாப்பிட்டே இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஓகே, உணவில் சேர்த்திடணும். ரெண்டாவது, ஒரு ப்ராப்பரான குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர் இதை பற்றின ஃபுல்லாக நாலேஜ் இருக்கவங்க கிட்ட போய் உடம்புக்கு நீரை வெளியேற்றிடணும். எவ்ரி மந்த் நான் ப்ராப்பர் டயட், எக்ஸசைஸ், ப்ராப்பராக சிறுதானிய உணவை எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நான் மாதம் 1 கிலோ வெயிட் ஏறிட்டே இருக்கேன்னா, நான் உடம்பை எடை போடல, சாப்பிட்ட உணவுனால நான் வெயிட் போடல, உடம்புல ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிட்டே இருக்கு. வெறும் தண்ணினால அந்த உடம்பு ஏறிட்டே போகுது. அதுக்கும் என்னுடைய உணவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒன்றுமே சாப்பிட்றதுல வெயிட் போடுதுன்னா ஃப்ளூயிட். நம்ம வந்து லிவரை கிளென்ஸ் பண்ணி தொப்பையை குறைக்கிறது ஒரு வகை ஆஃப் வெயிட் ரிடக்ஷன். உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட், எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிடை வெளியேற்றி ப்ராப்பராக உடம்பை ஃபார்மாக வச்சுக்கிறது ஒரு டைப் ஆஃப் வெயிட் ரிடக்ஷன். இன்னொன்று, எல்லா ஆர்கன்ஸையும் கிளென்ஸ் பண்ணி நான் வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. இன்னொன்று, ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், உணவில் நான் எடுத்து பண்ணுறது. ரொம்ப காமனாக எக்ஸஸாக உடம்புல ஃப்ளூயிட் இருக்குது, அந்த ஃப்ளூயிடை டக்குன்னு உரியணும். சப்ஜா சீட்ஸ் மாதிரி இன்னொரு சீட்ஸ் இருக்குமே, அது பேர் சியா சீட்ஸ். சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸை ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இயற்கையாக ஈஸி வைத்திய முறை. சாதாரணமாக ஒரு விதையை தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சிங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக அதை உறிஞ்சிட்டு அது புஷ்ஷுன்னு ஆயிடுதுல்ல. அதை நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஃப்ளூயிடை ஃபுல்லாக அதை உறிஞ்சிடும். சப்ஜா சீட்ஸும் சியா சீட்ஸையும் ஒழுங்காக எடுத்துட்டு நிறைய தண்ணி குடிக்கலன்னா உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே போக போக ஊறி ஊறி பெருசுதானே ஆகும். அதோட தன்மையே ஊறுறது, அப்சர்வ் பண்ணுறது, வாட்டரை அப்சர்வ் பண்ணுறது. அப்போ அது நம்ம நிறைய சும்மா மாத்திரை மாதிரி அதை வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டா கூட வயிற்றுக்கு போயிட்டு உடம்புல இருக்கிற ஃப்ளூயிடை ஃபுல்லாக உறிஞ்சிருமா அப்படின்னா நான் ஆராய்ச்சி பண்ணேன். உங்களுக்கு புரியுதுங்களா? உடம்புல ஃப்ளூயிட் இருக்குது, ஆனால் பிகாஸ் ஆஃப் நாட் எனி டிசீஸ், கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிசீஸ், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அப்போ உடம்புல இருக்கிற ஃப்ளூயிடை ஃபுல்லாக உரியணும். அப்போ வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்லாம், வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்லாம், வெந்தயத்தை சும்மாவே மாத்திரை மாதிரி எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிடலாம். உடம்பு ஹீட்டாக இருந்தால் வெந்தயத்தை போயிட்டு மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சிடுவேன். ஸோ தட் வெந்தயம் என்ன பண்ணோன்னா உடம்புல இருக்கிற ஃப்ளூயிடை கொஞ்சம் எடுத்துக்கும், அது ஊறுறதுக்கோ குளிர்ச்சி ஆகிறதுக்கோ இதுவோ. ஸோ இது நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் கொஞ்சம் வாயில் போட்டு தண்ணி ஒரு என்ன ஒரு ஃப்ரூட் சாலட்லேயோ ஒரு இதுலேயோ போட்டு நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது சாப்பிட்டுட்டா அது வந்து உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட் உரியுமா அப்படிலாம் கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பண்ணேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தண்ணியில் அதை ஊற வச்சுட்டு அது பெருசாகிடுதா, அப்புறம் அதை வந்து ஜூஸில் இதுலையா மிக்ஸ் பண்ணி டக்குன்னு குடிச்சிட்டோன்னா அது வந்து ஆக்சுவலி உடம்புல நீர் உடம்பாக இருக்கவங்களுக்கு அது உடம்புல இருக்கிற ஃப்ளூயிடை ஃபுல்லாக உறிஞ்சி யூரின் மோஷனில் வெளியேற்றும். நல்ல யூரின் போகும் மேடம், நல்ல யூரின் போகும். அது வந்து அது நீர் கடுப்பே குறைக்குதா, இது வந்து ஃப்ளூயிடை உரியுது. ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க, ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் இல்லாத இருக்கவங்க சப்ஜா சீட்ஸோ சியா சீட்ஸோ ரெகுலராக எடுக்கிறீங்கன்னா போதுமான அளவுக்கு தண்ணி நீங்கள் குடிக்கலைன்னா, நிறைய தண்ணி நீங்கள் குடிக்கலைன்னா டீஹைட்ரேட் ஆகும். ஏன்னா அதோட வேலையே உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட் உரியது தான். ஸோ நீங்கள் ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1/4 லெமன் பிழிஞ்சிட்டு கொத்தமல்லி இதில் போட்டுட்டு சப்ஜா சீட்ஸோ சியா சீட்ஸோ தான் ஒன்று அந்த தண்ணியில் போட்டுச்சு ரெகுலராக அந்த தண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கூட உடம்புல இருக்கிற ஃப்ளூயிடை அது வெளியேற்றும். ஸோ இதை விட பெஸ்ட் ஈஸி நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய வாழைத்தண்டு இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து உலகத்திலே யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு ரொம்ப புது கண் திறக்கிற ஒரு விஷயம் எல்லா வீட்லேயும் இருக்கிறவங்களுக்கு. சரி, நீங்கள் வந்து கால் வந்து தொங்க போட்டே உட்காந்துருக்கீங்க, அதனால கால் வீங்குது, கால் இப்படி செவத்தில் தூக்கி வச்சு நைட் படுங்கன்னு தூக்கி வச்சு படுக்க சொன்னால் இங்கே இருக்கிற ஃப்ளூயிட் திருப்பி என் வயிற்றுக்கு தான் வருது. உடம்புலேருந்து மசில் டிஷ்யூஸ்லேருந்து அதை நான் வெளியேற்றணும்ல. அதுக்கு ஹோமியோவில் மேஜிக்கல் மெடிசன் ஒன்று இருக்குது. ஒரு 4 மெடிசன்ஸ் நான் அதுக்கு கொடுப்பேன். எல்லா மெடிசன் நேமும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்போ நான் கஷ்டப்பட்டு படித்து ஆராய்ச்சி பண்ணி மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சி நான் அந்த மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சது என்ன யூஸ், அதை வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய பேஷண்ட்ஸ்லாம் கொடுத்து நான் அதை என்ஜாய் பண்ணல. ஸோ ஆனால் இது தப்பு. தான் பெற்ற இன்பம் வயகமும் பெறணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். மேபி நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இதெல்லாம் தனித்தனி மருந்தாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு மருந்து சொல்கிறேன், அப்பஸ் மெலிஃபிகா. அப்பஸ் மெலிஃபிகான்றது வந்துட்டு தேனி பூச்சி இருக்குல்ல, தேன் அதெல்லாம் தயாரிக்கிற மருந்து. தேனி பூச்சி வந்து நம்மளை கடிச்சிருச்சுன்னா எப்படி புஷ்ஷுன்னு நீராக வீங்குது இல்லை, அது வந்து நீர் வடிக்கிறதுக்கு முக்கியமான மருந்து.
எங்கே நீர் கோத்துருந்தாலும், கருமுட்டில் நீர் கோத்துருந்தா பிசிஓடி, அந்த அப்பஸ் மெலிஃபிகா மருந்தாக கொடுத்தோன்னா அந்த நீர் படிஞ்சிடும். உடம்புல நீர் கோத்துருந்தா, ஒரு கட்டி நீர் எனி நீர் கட்டி உடம்புல இருந்தா, உடம்புலேயே வீக்கம் இருந்தா, கிட்னியில் நீர் கோத்துருந்தா, கிட்னி வீங்கியிருந்தா, கிட்னி ஒழுங்காக வேலை பார்க்காம அதனால கை கால் வீங்கியிருந்தா, எதுனாலும் அந்த அப்பஸ் மெலிஃபிகா அந்த மருந்தை சாப்பிடும் பொழுது அந்த நீரை ஃபுல்லாக வடிச்சிடும். ஆனால் அப்பஸ் மெலிஃபிகா பேஷண்ட்ஸ் வந்து தர்ஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி தரிக்காது. டிஃப்ரென்ஸ். அப்போசைனம்ன்ற மருந்து வந்து தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு வீங்கி இருக்கும். ஸோ மருந்து ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்க முடியாது. குவாலிஃபைட் டாக்டர் தான் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் மெடிசன். பட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இன்னொரு மெடிசன் வந்து என்னன்னாக்கா, ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு 1/4 டம்ளர் தண்ணியில் ஒரு 10 ட்ராப்ஸ் விட்டு 3 வேளை குடிச்சிங்கன்னா, ஒரு டர்க்கி டவல் பிழிஞ்சா எப்படி அதுக்குள்ளே இருக்கிற நீர் ஃபுல்லாக வடிஞ்சு அந்த டர்க்கி டவல் ஃபார்ம் ஆகுதுல, அந்த மாதிரி உடம்புல இருக்கிற நீர் ஃபுல்லாக வடிஞ்சு உடம்பு ஃபார்ம் ஆகிடும். சூப்பர்ல. அது குடிச்சு தான் என் கால் நிற்குது நான் சரி பண்ணேன். எனக்கான தான் நான் முதல்ல எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்பேன். அப்புறமா அது பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் பயன்படும். அப்போ நான் கடவுள்கிட்ட எப்பயுமே கேட்பேன், எனக்கு ஒரு நோய் கடவுள் கொடுக்குறாருன்னா அதுக்கான மருந்து நான் கண்டுபிடிச்சி பிரபஞ்சம் பயனடைறதுக்காண்டி பண்ணணுமா, அதுக்காக தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு நான் யோசிப்பேன். ஒரு 3-4 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன். பட் இந்த 2019 அப்புறம் நான் ஒரு நாளைக்கு 30 பேருக்காவது இது கொடுக்குறேன். அவ்வளோ பேர் தேவைப்படுது. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன், உங்களுக்கு அப்புறம் எத்தனை பேர் கொடுக்க போகிறேன்னு தெரியல. நான் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் 3 months கழிச்சு அது நீங்கள் ரிவ்யூ வாங்க. வரும்பொழுது உங்கள் கால் எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோ போடுவோம். அப்போ உங்கள் கால் நெகத்தை நீங்கள் எப்படி அடையாளம் காமிப்பேன், நான் உங்கள் கால் தான் அந்த கால்னு. நீங்கள் தான் உங்கள் வாட்சை காமிச்சிருங்க. இல்லைன்னா காமிங்க இப்போ வீடியோவில் உங்கள் வாட்சை மட்டும் காமிச்சிருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வாட்சை கலட்டினாலும் என்ன இதில் இருக்கும். அதான் மேம் இதில் காமிடா இந்த வாட்ச் இதுதான் இவங்களோட கால் தான் இன்றைக்கி நான் காமிச்சிருக்கேன். 3 மாதம் கழிச்சு உங்கள் கால் காமிக்கிறேன். வாட்ச் கழட்டுங்க, எப்படி இருக்குது வீக்கம்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்க. ஆனால் இப்போ இந்த மோதிரம் எல்லாத்துலேயுமே இருக்குமா அந்த வீக்கம்? ஷூர். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருந்தால் போட்டோம்னா இந்த வளையல் கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, இது எப்படி இருக்குன்னு 3 months கழிச்சு ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ஓகே, லவ் யூ ஆல். நன்றி.